ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சால மீன் குழம்பு தான். சால மீன், மத்தி மீன் எப்படின்னாலும் சொல்லிக்கலாம். இதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பல்லாரியோட சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும். அதை கட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி இடிகளை வச்சு நல்லா ஒன்றுக்கு ரெண்டாக நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. தக்காளி பிணைஞ்சி விடலாம். என்னால் பிணைய முடியல, கை நமக்கு அந்தளவுக்கு சக்தி இல்லை. அதனால் மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய், புளி கொஞ்சோண்டு ஊற போட்டு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மாங்காய் போடலை, அதனால் புளி கொஞ்சம் கூட போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் அப்படியே அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஒரு மண்சட்டி எடுத்து வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி ஒரு சுற்று தான் விடணும். ரொம்ப பல்ஸ் மட்டும் தான் விடணும். அப்புறம் தேங்காய், சின்ன சீரகம், சும்மா பேருக்கு சோம்பு ஒரு வாசத்துக்கு மட்டும். ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது. சும்மா லைட்டாக போட்டு நல்லா மையாக அரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல. அடுத்து நம்ம வீட்டு குழம்புத்தூள் கொஞ்சோண்டு, எனக்கு குழம்புத்தூள் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு, குழம்புக்கு தேவையான உப்பு, புளிக்கரைசல் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1-2 நையாதெல்லாம் நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. அடுப்பை நான் ஆன் பண்ணலை. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சி எடுத்துட்டு 2 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. தாளிக்கும் போது போட்டுக்கலாம், நான் அப்படியே போட்டேன். இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி, இந்த மாதிரி சால மீன் குட்டி குட்டியாக இருக்கணும். பெரிய மீன் ஃப்ரை பண்ண எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற மீனை நல்லா குழம்பு கொதிக்கும் போது போட்டோம்னா நல்லாயிருக்கும். எப்போயுமே சால மீன் சின்ன மீனாக இருந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வரவும் தாளிப்பு கொடுத்துடணும். எண்ணெய், கடுகு, வெந்தயம், கொஞ்சோண்டு வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றிடணும். ஊற்றிட்டால் நம்ம தூத்துக்குடி ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெடி. ஆனால் மேக்ஸிமம் வதக்காமல் இப்படி வைக்கிறது தான் உண்மையான மீன் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். எங்கள் ஊர் பக்கம்லாம் இப்படி தான் வைப்பாங்க. நம்ம வதக்கி வச்சோன்னு வைங்கன்னா புளிக்குழம்பு டேஸ்ட் வந்துடும். இதுதான் எங்கள் ஊர் ஸ்பெஷல் மீன் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.